சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை தொடர்ந்து அக்னி நட்சத்திரத்துடைய சிறப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த சிறப்பு நிகழ்வில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்துட்டு வந்தாலும் ஒன்று அந்த 7 பதிகங்களுடைய பொருள் விளக்கத்தையும் சேர்த்து சிந்தித்து வருகின்றோம். ஏற்கனவே நமக்கு 3 பதிகங்களுடைய பொருள் விளக்கத்தை சொன்ன பெங்களூரில் இருந்து சிவ கற்பகஜோதி முருகவேள் அம்மா நம்மோடு அடுத்த பதிகத்திற்காக இணைந்திருக்கின்றார்கள். அதாவது 132வது திருப்பதிகம் திருவீழிமிழலை என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகம். அம்மா அவர்கள் அண்ணாமலையாருடைய அடிமை அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்தோம். எல்லா பதிகங்கள்லையும் அண்ணாமலையாரோட குறிப்பை சொல்லும்போது அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு, பெருமான் மேல் இருக்கக்கூடிய காதலை கண்டிப்பாக அவர்கள் எப்பொழுதுதான் மறைச்சாலும் அது வெளியில் தெரிகிற அளவுக்கு தான் அவங்களுடைய பொழிவுகள் அமைகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்று அடுத்த பதிகத்தோட பொருள் விளக்கத்தோடு நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் சிவ கற்பகஜோதி முருகவேள் அம்மா அவர்கள், சித்தாந்த ஆசிரியை. தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் தேரும் வகை நீ திகைப்பூனி தீமை நன்மை முழுதும் வேறோ பரிசிங்குன்றில்லை மேன்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்யிட்டு மழை வேண்டி பதிகங்கள் அதோடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லி இந்த 7 பதிகங்களையும் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்று நாம சிந்திக்க இருக்கக்கூடிய தலம் திருவீழிமிழலை. இந்த திருவீழிமிழலை பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் திருவீழிமிழலையில இறைவர் முன்பு அது வரைக்கும் தலத்துக்குள்ள வரும்பொழுது ஒரு பாடல் பதிகம், அப்புறம் அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பதிகம், இப்படி பாடிட்டே வர்ற வழியில இங்க இறைவன் முன்பு பாடின பதிகமாக இருக்கு. இது மேகராக குறிஞ்சி பண்ணல அமைக்கப்பட்டிருக்கு. மேகராக குறிஞ்சிங்கிறது மழை வேண்டி நம்ம பாடக்கூடிய பண் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த பண்ணுக்குரிய சிறப்பே மழையை வருவிப்பது அப்படிங்கிறது தெரியுது. அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது இது முதல் திருமுறையில 132வது பதிப்பாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பெருமான் கருணையே வடிவானவன் அப்படின்னு சொல்றோம். பெருமான் கருணை கடல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கருணை கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு, அதுக்கு ஒரு முற்று உருவகமாக பெருமானை மழையாக வர்ணிச்சு, மழை முதல்ல கடல்ல இருந்து ஆரம்பிச்சு மழையாக ஆகி அது மேகமாகி மழையாகி அப்ப மழை பெய்யும் பொழுது என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது அத்தனையும் அண்டப்பகுதியில் அழகாக எடுத்துரைக்கிறார் மாணிக்கவாசகர் பெருமான். அதை எதுல சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவளும் தானும் உடனே காண்க அப்படிங்கிற அதுல இருந்து ஆரம்பிச்சு பரமானந்த பழங்கடல், அதுவே பரம ஆனந்த பழங்கடல். நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய கடல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கடல்ல சிப்பி இருக்கும், சங்கு இருக்கும், மீன் இருக்கும், பாறைகள் இருக்கும், தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருக்கும். வளப்பம் நிறைந்ததுதான் கடல். ஆனா இந்த வளப்பம் எல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னா இந்த கடல்ல எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இது இன்பம் மட்டுமே இருக்கக்கூடிய கடல். அதனாலதான் இத பரம ஆனந்தம், மேலான ஆனந்தத்தை மட்டுமே உடைய கடல் அது அப்படின்னு சொல்லிட்டு பரமானந்த பழங்கடல், அதுவே பழமையான கடல், அதுவே மற்ற கடல் எல்லாம் மேகம் உறிஞ்சி அந்த நீரை முகர்ந்து கொண்டு போய் கருமேகமாகி மழை பெய்யணும்.
ஆனா இங்க வந்து அதனால அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் கடல்லயே தங்க வச்சு இந்த நீரை மட்டும்தான் முகந்துகிட்டு போகும் மேகமானது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இதுவே மேகமாக மாறுது. இந்த கடலே மேகமாக மாறி அப்படியே மேல போறதுனால, அதுவும் இல்லாம இங்க பரம ஆனந்தமே கடலாக இருக்கிறதுனால அப்படியே முழுமையாக மேகமாக மாறுதா. கருமா முகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை, எங்க மலை மேல ஏறி போகணும் இல்லையா, திருவார் பெருந்துறை வரையில் ஏறி அப்படின்னு சொல்லி அதுல இருந்து திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய எல்லாம் அந்த பழங்கடல் அதுவே எல்லாமாக இருக்கிறது. எது அப்படின்னா அதுதான் முதல்ல சொன்னது, அவளும் தானும் உடனே காண்க, இருவருமாக அம்மையப்பராக இருக்கக்கூடியதுதான் நமக்கு மழை மேகமாக வந்து இந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த இடத்துல. அப்ப அந்த அண்டத்து அரும்பெறல் மேகனாக இருக்கக்கூடியது எங்கே மழை பெய்யும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா அன்பு அது அப்படிங்கிற இடத்துல வந்து அன்பு, அந்த அன்பு வித்திட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பெறல் மேகனாக இருக்கும். அது வந்து அந்த அந்த மழை மேகத்தை பார்த்து வேண்டி அன்பு அப்படிங்கிற வித்தை இட 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 அந்த இடத்துல வந்து மழை மேகமாக பொழிவார், மழை மேகமாக பெருமானே வந்து பொழிதலை செய்வார் அப்படிங்கிறது நமக்கு மாணிக்கவாசகர் பெருமானுடைய கூற்றாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இந்த மழை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றாரு, மழை இல்லைன்னா ஒரு புல்லு கூட முளைக்காது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, விசும்பின் துளி வீழி நல்லால் மற்றாங்கே பசும் புல் தலை காண்பது அரிது அப்படின்னா, பசும் புல்லுங்கிறது ஓர் அறிவு உடையது. அந்த ஓர் அறிவு உடையது கூட மழை இல்லை என்றால் வளர்ச்சி இருக்காது, மழை இல்லை என்றால் அதனால் வளர முடியாது, பிறக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இங்க மழையாக நாம காணுவது பெருமானையே. அப்ப அந்த பெருமான் இல்லை என்றால் ஓர் அறிவு என்ன சடப்பொருள் கூட இயங்க முடியாது அப்படிங்கிறதுதான் நம்ம இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்துட்டு வர நிலையில இன்றைக்கு கூடிய பதிகத்துல, திருவீழி விடலைக்குரிய பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு இதுல முதல் பாடல் மிகச்சிறந்த ஒரு பாடலாக அமைக்கப்பட்டிருக்கு. நாம வந்து தென்முகப்பரமன் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய தென்முகப்பரமனை வணங்கும் பொழுது இந்த பாடலை நம்ம பாராயணம் செய்து பாடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இந்த அதுலயும் மேகராக குறிஞ்சி பண்ணலையே பாடும் பொழுது இந்த பாடலை பெருமானுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கும். ஆஹா, ஞானசம்பந்தர் பாடினது அப்படியே பாடியிருக்காங்க அப்படின்னு அவருக்கு இன்னும் எங்கேயோ கேட்டமே அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் கொஞ்சம் காது செவி மடுப்பாரு இல்லையா. அதனால இத வந்து தென்முக பரமனின் முன்னாடி நின்று இத தினம் தினம் நம்ம பாடுறதுக்கு உரிய பாடலாக எடுத்துக்கிட்டு முதல் பாடலை சிந்திக்கலாம். ஏரிசையும் வடாலின் கீழ் இருந்தங்கு ஈர் இருவர்க்கு இறங்கி நின்று நேரிய நான்மறை பொருளை உரைத்து ஒளிர் சேர் நெறி அளித்தோன் நின்ற கோயில். ஏர் இசையும், ஏர்னா அழகு, அழகிய வடாலின் கீழ் இருந்து, அழகிய வடாலின் ஆல மரத்தின் கீழே இருந்து அங்கு ஈர் இருவர்க்கு அப்படின்னா நான்கு பேருக்கு ஈர் இருவர்க்கு இறங்கி, அவர்கள் கேட்டதற்கு இறங்கி நின்று நேரிய நான்மறை பொருளை, நேரிய நான்மறை பொருளைனா நேரான பொருளை சொல்றாராம். அப்போ ஒரு பொருளை சொல்றோம், இப்ப நான் என் வாயில இருந்து ஒரு சொல்றேன் அப்படின்னா அதை கேட்கிறவங்களுக்கு நான் எதை மனதில நினைச்சுக்கிட்டு சொன்னனோ அதுவே அவங்க எடுத்துப்பாங்களான்னு தெரியாது. அவங்க வேற கருத்தை அதுக்கு உள்வாங்கி வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கலாம். அவங்க மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது அது வேற பொருளை போய் சேரலாம். இது மாதிரி மாறி மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மறையை அவர் எப்படி சொன்னாராம், நால்வருக்கும் நேரிய பொருள்ல சொன்னாராம், நேரான பொருள்ல சொல்றாரு. அதற்கு விளக்கம் வேணும்ன்றதுக்காக அதுக்கு ஆகமத்தையும் சொன்னாரு. அதனால நேரிய நான்மறை பொருளை, நான்கு மறையும் சொல்லி அதற்கு பொருளையும் சொல்லி நான்மறை பொருளை உரைத்து, அப்ப நான்மறையின் பொருளை, நான்மறையின் நேரிய பொருளை உரைத்து அதற்குரிய நேரான பொருள் எதுவோ அதுதான் ஆகமம். அப்போ வேதத்தையும் சொல்லி ஆகமத்தையும் சொன்னாரு அப்படிங்கிறது இங்க ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்காக இருக்கு. அப்போ ஒளிர் சேர் நெறி அளித்தோன் நின்ற கோயில். அப்போ ஒளிர் சேர் நெறி அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஒளிர் சேர்கின்ற நெறி எதுனா சிவஞான நெறிதான். சிவஞான நெறி நமக்கு அருள் செய்யக்கூடிய அந்த கோயில், நெறி அளித்தோன் அவர் நின்று அருள் செய்யக்கூடிய கோயில் எது அப்படின்னா இந்த திருவேழிமிழலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்தது பாரிசையும் பண்டிதர்கள் பல்நாளும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மிழலையாமே அப்படின்னு சொல்லி பாரிசையும் பண்டிதர்கள் இந்த நில உலகத்துல வாழக்கூடிய அங்க பண்டிதர்கள், அந்த திருவேழிமிழலில் வாழக்கூடிய பண்டிதர்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்னா பல நாளும் பயின்று, தினம் தினம் பல நாளும் பயிலுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப செய்யறது. அத பயிலுதலை செய்து ஓதும் ஓசை கேட்டு, அந்த ஓதும் ஓசை என்ன ஓசை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வேதங்களை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவங்க வேதங்களை சொல்ல சொல்ல என்ன ஆகுது, அவங்க வீட்டு மாடத்துல உட்கார்ந்துட்டு கிளி கேக்குது. அந்த கிளி அதை கேட்டு நேரா கிளி சொன்னதை சொல்லுமா கிளி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளி சொன்னதை மட்டும் சொல்றது இல்ல, அதற்குரிய பொருளும் என்னன்றத சேர்த்து சொல்லுதான். அந்த மாதிரி வேரிமலி பொழில் கிள்ளை வேரிமலி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மிழலையாமே, வேதங்களுடைய பொருளை சொல்லக்கூடிய மிழலை அப்படிங்கிற அந்த தலம் தான் அவரை ஒளிசேர் நெறி அளித்தோன் நின்ற கோயிலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி நம்பி ஆரூரர் ஒரு பதிகத்துல சொல்றாரு, சோலை மலி குயில் கூவ கோலமயில் ஆல சுருங்குடு வண்டிசை முரள பசுங்கிளி சொல் துதிக்க அப்படின்னு சொல்றாரு. கலையநல்லூர் பதிகத்துல பசங்கிளி அங்க அப்படியே அதை சொல்லுதான், என்ன பெருமானை துதித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையை சொல்றாருங்க, துதிக்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி கிளி கூட ஒரு வேதத்தை கேட்டு அதற்குரிய பொருளை சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்ட உயிர்கள் வாழக்கூடிய தலம் அது திருவேழிமிழலை அப்படின்னு சொல்றாரு. இந்த திருவேழிமிழலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் இருவருமாக சேர்ந்தாங்க சென்ற போது அங்க பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்ட காலத்து பெருமான் படிக்காசு வைத்தது, இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நிலையில அப்போ முதல்ல போனது நாவுக்கரசு பெருமான் தான். நாவுக்கரசு பெருமான் முதல்ல போன பொழுது பின்னாடியே ஞானசம்பந்தர் வராரு அப்படிங்கறத அந்த இடத்துல தலத்துடைய வரலாறுல பாக்கணும். அப்போ அடுத்தது மூன்றாவது பாடல்ல இரண்டாவது பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, பொறி அரவம் அது சுற்றி பொறுப்பே மத்தாக புத்தேளிர் கூடி மறிகடலை கடைந்திட்ட விடமுண்ட கண்டத்தோன் மண்ணும் கோயில் செறியிதழ் தாமரை தவிசில் திகழ்ந்து ஓங்கும் இலை குடை கீழ் செய் ஆர் சென்னல் வெறி கதிர் சாமரை இரட்ட இள அன்னம் வீற்றிருக்கும் மிழலையாமே. இந்த மிழலை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, அது இயற்கை வர்ணனை முதல்ல கீழே இருக்கிற பகுதியில சொல்றாரு. முன்னாடி இருக்கிற பகுதியில என்ன சொல்றாரு அப்படின்னா, பொறி அரவம் அப்படின்னா நிறைய புள்ளிகள் இருக்கக்கூடிய பாம்பு. அரவம் அது சுற்றி, அதை சுற்றி பொறுப்புனா மலையை மத்தாக வைத்து புத்தேளிர் தேவர்கள் கூடி, தேவர்கள் மட்டுமா அங்க கூடினாங்க, யாரோட கூடினாங்க, அசுரர்களோடு கூடி. அந்த அசுரர்களோடு அப்படிங்கறத நாம வருவிச்சுக்குவாங்க. புத்தேளிர் அசுரர்களோடு கூடி மறிகடலை அப்படின்னா மறித்து மீண்டும் அலையானது மறித்து மீண்டும் போகக்கூடிய அந்த கடலை, மறிகடலை கடைந்திட்ட, அந்த கடையும் பொழுது விடம் உண்ட கண்டத்தூன் மண்ணும் கோயில், அந்த விடத்தினை உண்ட கண்டத்தினை உடையவன் நிலைத்து இருக்கக்கூடிய கோயில் அது எது, திருவேழிமிழலையாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த திருவேழிமிழலை எப்படி இருக்கு, அந்த தலம் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க முதல் பாடல்ல என்ன சொன்னாரு, அந்தணர்கள் வேதம் ஓதுறாங்க, ஓதுனதை கேட்டுட்டு கிளியும் அதை சொல்லுது, திருப்பி அதுக்கு பொருளும் சொல்லுது அப்படின்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த இயற்கை வளம் எப்படி இருக்குன்னா, செறி இதழ் தாமரை தவிசில் திகழ்ந்து ஓங்கும், செறினா வளப்பமான, இதழ் வளப்பமான நீர்நிலை இருந்தாதான் அங்க தாமரை வளப்பமா இருக்கும். அந்த செறி இதழ் தாமரை தவிசில் அப்படி, அப்ப தாமரையானது அது தவிசு மாதிரி இருக்கான். தவிசுனா ஆசனம் போல இருக்கான். அந்த ஆசனத்துல திகழ்ந்து ஓங்கும்
இலை குடை கீழ் அப்படியே பக்கத்துல ஒரு இலை இருக்கு, அந்த இலையானது அப்படி தூக்கிட்டு இருக்கு, அது ஒரு குடை மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே சுகமா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க. யாரு அப்படின்னு சொன்னா இலை குடை கீழ் செய்யார் சென்னல் வெறி கதிர் சாமரை இரட்ட அப்படின்னா, அது மட்டும் இல்லப்பா, அதுக்கு பக்கத்துல ஒரு வயல் இருக்கு, செய்னா வயல், அந்த வயல்ல அப்படியே சென்னல் வளர்ந்து நிக்குது, அப்படியே அதுல வெறி கதிர் சாமரை அப்படின்னா அப்படியே அது அசையுது, அது அசைகிற பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா சாமரம் வீசுற மாதிரி இருக்கா. சாமரம் எப்படி வீசணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் மேல தூக்கி வீசும் பொழுது எதிர்க்க இருக்கிறவங்க இவங்க மேல இருக்கிற போது அவங்க கீழே இருக்கணும். அப்படி இருவர் சேர்ந்து சாமரை வீசும் பொழுதுதான் தொடர்ச்சியான அந்த காற்று நம்மை வருடும். அப்படிங்கிறதுனால வெறி எதிர் வெறி கதிர் சாமரை இரட்ட, வெறி கதிர் சாமரை, அதாவது அந்த செந்நெல் கதிரானது சாமரை இரட்டுதல் அப்படிங்கிறது மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர் போறது. அப்போ இரட்ட அந்த அன்னம், இளமையோடு இருக்கக்கூடிய அன்னமானது அப்படியே வீச்சு இருக்குதான். எப்படி வீச்சு இருக்குது அப்படிங்கறதான் முன்னாடி சொல்றாரு. தாமரைங்கிற அந்த ஆசனத்தின் மேல அது அழகாக ஒரு இலை குடை கீழே அந்த நிழலுக்காக குடை பிடிச்சிருக்கு அந்த இலையானது, அதுல தென்றல் வேற வீசுது. அப்ப அந்த அன்னம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெருமானின் திருவடி நீழல்ல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்கு அந்த அன்னம் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது எழுந்து உலகை நலிந்து உழலும் அவுணர்கள் தம் புறம் மூன்றும் எழில் கண்ணாடி உழுந்து உருளும் அளவையின் உள்ளெறி கொல வெம் சிலை வளைத்தோன் உரையும் கோயில் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது முப்புறம் எரித்ததை சொல்றாரு. முப்புறம் எரித்ததுக்கு எழுந்து உலகை நலிந்து உழலும் அவுணர்கள், அப்படி ஒரு முறையும் அவர்கள் பறப்பதற்காக எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கிற போது கீழே கீழே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நசுக்குறாங்க, அதனால அவர்கள் எல்லாம் துன்பப்படுறாங்க. அவன் எழுந்து உலகை நலிந்து, உலகத்தை துன்பப்படுத்தி, உழலும் அப்படியே உழண்டுகிட்டு இங்கே அங்கே உழண்டுகிட்டு இருக்கக்கூடிய அவுணர்கள் தம் புறம் மூன்றும், அவர்களுடைய புறம் மூன்றும் எழில் கண்ணாடி அப்படின்னு சொன்னா அழகிய கண்ணாடி. அழகிய கண்ணாடியில இன் இல்ல, அத எழில் கண்ணாடி உழுந்து உருளும் அளவை அப்படின்னா இது ஒரு அளவு. என்ன அளவு அப்படின்னா ஒரு உளுந்த சொல்றாரு. ஒரு உளுந்தானது அது உருளையாக இருக்கக்கூடியது. ஒரு முறை உருண்டா எத்தனை நொடி வருமோ, எத்தனை காலம் வருமோ அத சொல்றாருங்க. அதுவும் அது கண்ணாடி மேல வச்சு உருட்டணும்னா வழுக்கிக்கிட்டு வேகமா உருளும் இல்லையா, அந்த நொடி பொழுது அந்த நேரம் தான் அவர் எடுத்துக்கிட்டாரா. எதுக்கு? இந்த எழுந்து உலகை நலிந்து உழலும் அவுணர்கள் தம் புறம் மூன்றும் ஒள்ளேறி கொல வெம் சிலை வளைத்தோன். அப்படி அவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா எழில் கண்ணாடியின் மேல உருளும் அளவுக்கு எடுத்துக்கிட்டாரு நேரத்தை அப்படின்னு சொல்ற. ஏன் அவ்வளவு குறைவான நேரம் எடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அவர்கள் முப்புறமும் ஒரு நேர்கோட்டில் ஒரு நொடி பொழுதுதான் வரும். அந்த நொடி பொழுதுல இவர் அந்த முப்புறத்தையும் அழிக்கணும். அதனால அவர் மிக குறைந்த நேரத்தில் முப்புறத்தை எரித்தார் அப்படிங்கிறதுதான் இங்க பொருளாக இருக்கும். அப்ப இங்க இதுக்கு பாத்தீங்கன்னா அப்பர் பெருமான் என்ன சொல்றாரு, மூவா உருவத்து முக்கண் முதல்வ மீ கூர் இடும்பை காவாய் என அவங்க எல்லாம் இதுக்கு இதே மாதிரி குறைவான நேரத்துல முப்புறம் எரித்தாரு அப்படிங்கிறதுக்கான வரலாறு நமக்கு அப்பர் பெருமான் எப்படி சொல்றாருன்னா, மூவா உருவத்து முக்கண் முதல்வ, மூவா உருவத்து முக்கண் முதல்வ அப்படின்னு சொல்றாங்களாம். யாரு அப்படின்னா மீக்கூர் இடும்பை காவா, எங்களுக்கு ரொம்ப துன்பமாக இருக்கிறோம், எங்களை காப்பாத்த வேண்டும், காவாய் அப்படின்னு கேக்குறாங்க. யார் கேக்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னா, என கடை தூங்கு மணியை கையால், கடை தூங்கு வெளியில வாசல்ல இருக்கக்கூடிய மணியை ஒரு அடி அடிக்கிறாங்களாம். அந்த அடி அடிக்கிற பொழுது அதற்குள்ளார கையால் அமரர் நாவாய். அப்ப அமரர் அந்த மணியோட அந்த நா அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டு அடிக்கிறதுக்குள்ளார நாவாய் அசைத்த ஒலி, அந்த ஒலி மாறல, அந்த ஒலி மாறுறதுக்குள்ள முப்புரை எரித்தாயிடுச்சு அப்படின்னா மாறியதில்லை அப்பால் தீவாய் எரிந்து பொடியாய் கழிந்த திருபுறமே அப்படின்னு சொல்றாரு. பெருமான் எவ்வளவு கருணையாளர் அப்படின்னு சொன்னா, நாம நினைத்த மாத்திரத்துல அருள் செய்திருவார்.
மழை வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா உடனே மழை பெஞ்சுடுவார். அப்பா வெப்பம் தாங்கல அப்படின்னு சொன்னா மழை கொட்டிடுவார். அப்பா உன் கருணை எவ்வளவு கருணை, நான் நேத்துக்கு தான் நினைச்சேன் மழை பெய்யலையே, வெப்பமா இருக்கேன்னு நினைச்சேன், அப்புறம் பார்த்தா மழை போட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நமக்கு மழை கருணையான அவர், மழையானவர் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நொடிக்கும் அளவில் புறம் மூன்றேறிய சிலை தொட்டவனே அப்படின்னு சொல்றதையும், அது தெருளும் மும்மதில் நொடிவரை இடதர சினப்பதத்தோடு செந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதையும் இதெல்லாம் இது வந்து மாணிக்க வாசகர் சொன்னதையும் பாக்குறோம். இது மாதிரி இருக்கக்கூடிய நிலையில உழுந்து உருளும் அளவையின் ஒள்ளேறி கொல வெம் சிலை வளைத்தோன் உரையும் கோயில் கொழும் தரளம் நகை காட்ட கோகனகம் முகம் காட்ட குதித்து நீர்மேல் விழுந்த கயல் விழி காட்ட விற்பவளம் வாய்க்காட்டும் மிழலையாமே. இதுல வந்து ஒரு பெண்ணின் முகத்தை வர்ணிப்பதாகவும் எடுத்துக்கலாம், மிழலையில இருக்கக்கூடிய பெண்ணோட அழகை சொல்றதாகவும் எடுத்துக்கலாம். அது அல்லது எப்படி எடுத்துக்கலாம்னா மிழலை நகரையே ஒரு பெண்ணாக உபயோகித்து அந்த மிழலை நகர் எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு அழகான பெண் போல இருக்கு. அந்த பெண்ணுக்கு அந்த முகம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே கோகனகம்னா தாமரை, தாமரை போல முகம் இருக்கு அந்த பெண்ணுக்கு. அவ சிரிச்சான்னா எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே முத்துக்கள் போல இருக்கும். கொழுந்தரளம் நகை காட்ட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முகம் காட்ட குதித்து நீர் மேல், அவளுடைய கண்கள் எப்படி இருக்கும், அந்த நீர் மேல குதித்து போகக்கூடிய கயல் மீன் எப்படி இருக்குமோ அது போல அந்த மிழலைங்கிற பெண்ணுடைய முகம், அவளுடைய கண்கள், அவளுடைய சிரிப்பு இப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லி விற்பவளம் வாய் காட்டும். அது மட்டும் இல்ல, அவளுடைய வாய் பவளம் போல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இந்த மிழலை நகரை ஒரு பெண்ணாக உருவகித்து பார்த்தா இனிமையாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்ததாக என்ன சொல்ல வருது அப்படின்னா, நாம வந்து இந்த பதிகத்தை எல்லாம் ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மழை வேண்டி அதற்காக மேகராக குறிஞ்சி பண்ணில் இந்த பதிகங்களை பாடணும். அப்ப அதற்கு பொருள் தெரிந்தா இன்னமும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த பதிகங்களை நாம சிந்திக்கிறதுக்கு பெருமான் கூட்டி வச்சிருக்காரு. அப்படி இதுல பாத்தீங்கன்னா இன்றைய பதிகத்துல மழை மேகம் சேரக்கூடிய நிலையை இந்த பாடல்ல சொல்றாரு. எப்படி பாருங்க, உரை சேரும் 84,100,000 யோனி பேதம். இந்த 84 லட்சம் தடவை பிறந்து இறந்து இந்த பிறவியை என்ன சொல்வாங்கன்னா அப்படியே வெப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பிறவி வெப்பம் தாங்கல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பிறவியானது 84,100,000 முறை பிறந்து இறந்து இப்படி பிறந்து இறக்கக்கூடிய நிலையில நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் பெருமான். நமக்காக இந்த உலகத்தை படைத்து இந்த தனுக்கரண புவன போகங்களை நமக்காக படைத்து கொடுத்து இந்த உயிர் உய்தியடையணும். ஆணவ மலத்துல இருக்கக்கூடிய இந்த உயிரானது ஆணவ மலத்தை விட்டு நீங்கி இறை அடியை தன்னடியை சேர வேண்டும், அது இன்பத்தை தூய்க்க வேண்டும் அப்படிங்கிற கருணையை மழையானவன் அவன். அதனால அவனுக்கு வந்து நமக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்கிறாரு அப்படின்னா 84 லட்சம் வாய்ப்பு கொடுக்கிறாரு. 84 லட்சம் முறை நம்ம பிறந்து இறந்து அனுபவங்கள் நமக்கு வந்து ஒரு துளி துளியாகத்தான் ஒரு பிறப்பு கிடைக்கும். அப்படி அந்த அனுபவங்கள் சேர 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 பெருமானின் கருணையை உணர்வதற்குரிய பிறப்பு வருவதற்கு எத்தனை லட்சம் நம்ம பிறந்து இறந்தோமோ தெரியாது. இன்றைக்கு நாம வந்து பெருமான் கருணையை முழுமையாக புரிந்துவிட்டோமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து எல்லாவற்றையும் நமக்காக படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய். அப்போ அவர் படைச்சிட்டு என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு போய் தள்ளி நின்னுக்கிறாரா அப்படின்னா உயிருக்கு உயிராக இருக்கிறார். எப்படின்னா ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருந்து கூடவே தாயின் கருப்பைக்குள்ள நாம நுழையிற பொழுதே அந்த உயிரானது தந்தையிடம் இருந்து தாய்க்கு செல்லும் பொழுதே கூடவே இருந்து உள்ளே காத்து இருந்து நம்ம காத்து இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து இத வந்து வேற யார் செய்வாங்க, இந்த வேலையை யார் செய்வாங்க, அவர் செய்யறார் பெருமான். அந்த ஒரு கருணையை நம்ம நினைச்சோம்னா இன்னொரு தாய் கருப்பைக்குள்ள நுழையக்கூடாதுங்கிற எண்ணமும் பெருமானின் கருணையும் நமக்கு புரியும். அந்த அந்த உயிருக்கு உயிராய் அங்கே நின்றான். அங்கங்கே எங்கெங்க நீ போறியோ அங்கங்க நிக்கிற.
நீ போகக்கூடாத இடத்துக்கு போறியா, அந்த இடத்துக்கு வந்து நிக்கிற. நாம எங்கெல்லாம் தவறாக எத்தனை பிறவிகள்ல எத்தனை பிழைகளை செய்தோம், எல்லாத்துலயும் கூடவே இருந்து நமக்கு ஊட்டம் ஒன்று. யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் செய்த துரிசுகளுக்கா சொல்றாரு? நமக்காக தான் சொல்லிக்கிறார். நாம தான் தடுக்கி விழுந்தா துரிசு பிழைகளை செய்து இருக்கோம். தேவா பிழையை பொறுப்பாய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறார். அப்போ நமக்கு பிழை செய்வதே நமக்கு வேலையா வருது. அதனால அந்த பிழையை பொறுக்க வேண்டும் பெருமானே அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அங்கங்கே நின்றான். அங்கங்கே அந்தந்த இடத்துல உயிராக நின்று அருள் செய்யக்கூடியவன். அவன் இருக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னா இந்த மிழலை அப்படின்னு சொல்றாரு. அந்த மிழலையானது எப்படி இருக்கு அப்படின்னா, வரை சேரும் முகில் அப்படிங்கிறது. வரை சேரும் முகில் எப்படி இருக்கும்னா மழை மேகமாக இருக்கும். அந்த மழை மேகத்தை இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு. வரை சேரும் முகில் முழவுதல் அப்படின்னா அந்த மேகமானது மலையில் வந்து இடிக்கும் போது ஒரு சத்தம் வருது. அந்த இடிக்கிற பொழுது உடனே அந்த மேகமானது கரு கொண்ட மேகம் அப்படியே மழையாக பொழிகிறது. இது தானப்பா வேணும், இதற்காகத்தானே நாங்க பதிகத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. வரை சேரும் முகில் முழவ மயில்கள் பல நடமாட. எப்பொழுது கருமேகம் கூடுகிறதோ அப்பொழுதுதான் மயிலானது ஆடும். அந்த மேகத்தை பார்க்கும் பொழுதுதான் மயில் ஆடும். அப்ப இங்க மழை மேகம் சேருகிறது அப்படிங்கிற போது நம்ம ஞானசம்பந்த பெருமானின் கூற்றாக மழைக்குரிய பதிகமான இந்த பதிகங்கள்ல நமக்கு வந்து மேகராக குறிஞ்சு பண்ணல இந்த பாடல்ல மழை மேகம் கூடுவதற்கான ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். வரை சேரும் முகில் முழவ மயில்கள் பல நடமாட வண்டு பாட. இது எல்லாமே வந்து மழை காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். விரை சேர் பொன் இதழி தர மென்காந்தல் கையேற்கும் மிழலையாமே. இது வந்து மழைக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருள் வந்துருது. அப்போ இதுவே வந்து இந்த மழை மேகங்களே எப்படி இருக்கு அப்படின்னா அது முழவமாக கொட்டுகிறது. அப்படியே தாளம் போட்டு முழக்க ஆரம்பிக்குது. முழவம் ஆரம்பிக்கிற பொழுது அது முதல்ல முழவு ஆரம்பித்த உடனே மயில் என்ன பண்ணுது, ஆஹா சப்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நடனம் ஆடுறதுக்கு ஏற்றாற் போல தாளம் வருது அப்படின்னு சொல்லி உடனே அது கால்களை அசைத்து 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 அது தோகையை விரித்து அழகாக மயிலானது ஆட ஆரம்பிக்குது. அப்படி மயில் ஆடும் பொழுது இது மேடை, அங்கே முழவம் சத்தம் கேட்கிறது. அது மட்டும் இல்லாமல் மயிலானது ஆடுகிறது. அந்த மயில் ஆடும் பொழுது பாட்டு பாடுறதுக்கு ஒருத்தவங்க வேணுமே, அதற்காக வண்டானது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரீங்காரமிட்டு பாடுகிறது. அப்படி பாடிட்டு இருக்கிற போது அந்த அந்த இவங்க எல்லாம் பாடுறாங்க ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு சன்மானம் கொடுக்குறேன், அந்த சன்மானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொன்றை மலரானது அதோடைய பொன் இதழ்களை உதிர்க்கிறது. அந்த பொன் இதழ்கள் உதிரும் பொழுது அதை கையில் ஏந்தி கொள்ள காத்து கொண்டிருக்கிறதா மென் காந்தல். நம்ம காந்தல் மலரானது அதோட காந்தல்ன்றது எப்படி இருக்கும்னா ஒரு பெண்ணோடைய கை விரல்கள் போல இருக்கும். அதனால அது கைகளை நீட்டி இந்த பொன் இதழியை வாங்கி இந்த மயில்களுக்கும் இந்த முழவம் கொட்டக்கூடிய மேகத்திற்கும் பாட்டு பாடக்கூடிய வண்டுகளுக்கும் இது வந்து இந்த பொன் இதழிகளை பரிசாக கொடுக்கிறது அப்படிங்கிறத கற்பனையில கொண்டு வந்து நிறுத்தினோம்னா ஆஹா என்ன அருமை அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து 5வது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, காணுமாறு அரிய பெருமான் அப்படின்னு சொல்றாரு. எடுப்புல இப்படி சொல்லிட்டாரு ஞானசம்பந்த பெருமான், காணுமாறு அரிய பெருமான். இப்ப நம்மால பார்க்க முடியாதா அப்படின்னு கேள்வி நம்ம உடனே கேட்டோம்னா உடனே அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, அவர் பார்க்கவே முடியாதுப்பா, ஆனா எதனால பார்க்க முடியாதுன்னு நீ கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எதனால பார்க்க முடியாது? பாச ஞானத்தாலேயோ பசு ஞானத்தாலேயோ தேடினா கிடைக்க மாட்டார். பாச ஞானம்னா எது? இந்த கண்ணை கொண்டு இந்த உடலை கொண்டு தேடினா பார்க்க முடியாது, இந்த கருவிகரணங்களை கொண்டு தேடினா பார்க்க முடியாது. சரி பசு ஞானம் இந்த உயிர் எனக்கே தெரியும், நானே இவ்வளவு படிச்சுட்டேன், எனக்கே என்னாலேயே செய்ய முடியும் அப்படின்னு முன்னாடி தன்முனைப்போட நிக்குது இல்லையா, நான் பார்த்துருவேன் அப்படின்னு 2 பேர் போய் தேடினாங்க, தேடிட்டே இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். அந்த மாதிரி நான் எனது அப்படிங்கிற தன்முனைப்போடு தேடினாலும் அதுதான் பசுஞானம். அந்த பசுஞானத்தாலையும் கிடைக்க மாட்டாரு
அப்படின்னு. அப்ப எப்படிதான்ப்பா கிடைப்பாரு? அவன் அருளை கொண்டேதான் அவரை பார்க்க முடியும். அப்போ அந்த அருளை கொண்டேதான் நாம அந்த அருளை காண முடியும் அப்படின்னா, எப்படி ஒரு சூரியனை பார்க்கணும் அப்படின்னா அதோட சூரிய கதிரை கொண்டுதான் சூரியன் எங்க இருக்கிறான்னு பார்க்க முடியும். அது மாதிரி அவருடைய அருளான அந்த திருவருளை கொண்டுதான் பெருமானை காண முடியும். அப்படிங்கறதுனால காணுமாறு அரிய பெருமான் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் ஆகி, அப்படிப்பட்ட பெருமானாக ஆகி, காலமாய் குணங்கள் மூன்றாய் பேணு மூன்று உருவாகி பேருலகம் படைத்தளிக்கும் பெருமான் கோயில் அப்படின்னு சொல்றாரு. காலமாய் அப்படின்னா நமக்கெல்லாம் 36 தத்துவத்துல ஒரு தத்துவம் காலம்னு ஒண்ணு இருக்குது. நமக்கு நல்லாவே அதெல்லாம் தத்துவம் எல்லாம் சொன்னோம்னா புரியுமான்னு தெரியாது. ஆனா எளிமையா சொல்லணும்னா நேத்து நடந்தது என்னன்னு சொல்லுவோம், அது ஒரு காலம். அது இறந்த காலம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இது நிகழ்காலம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு நாம காத்துக்கிட்டு இருந்தோம்னா அது எதிர்காலம். அப்படி இருக்கக்கூடிய இந்த 3 காலமும் பெருமானுக்கு உண்டா அப்படின்னு சொன்னா அவர் கால தத்துவத்தை எல்லாம் கடந்தவர், நமக்கு காலத்தை வகுத்து கொடுத்தவர். அப்போ அப்படிப்பட்ட அவர் அத கால தத்துவத்திற்கு காலமாக இருக்கக்கூடியவர், அதற்கே அவர் காலமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கிட்டு அடுத்து குணங்கள் மூன்றாய் அப்படின்னு சொன்னா அவர் முக்குணம். அவரு முக்குணவாதியா? நான் நினைச்சேன் உயிர்களுக்குதான் முக்குணம் வயப்படக்கூடியது. அதற்கு நினைச்சா கோபம் வரும், நினைச்சா அமைதியா இருக்கும், நினைச்சா சோம்பேறியா இருக்கும், இப்படி இருக்கும்னு நான் நினைச்சேன். ராஜச தாமச சாத்விக குணம் எல்லாம் உயிருக்கு தானே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதை எப்படி பொருள் கொள்ளணும் இந்த குணம் மூன்றாய் அப்படிங்கிறதுனா படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அப்படிங்கிற 3 குணத்தையும் அடுத்த வரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் புரியும். குணங்கள் மூன்றாய் பேணு மூன்று உருவாகி அப்படின்னா அந்த குணங்கள் மூன்றாக கொண்டு 3 உருவமாகி அப்படின்னு 3 உருவமாக இருந்து அவர்களை வைத்து இத படைத்தலையும், அதாவது ரஜோகுணத்துக்குரியது படைத்தல் செய்யக்கூடியது. படைத்தலை யார் செய்வாங்க? பிரம்மன் செய்வாரு. சத்துவ குணத்துக்குரியது காத்தல், காத்தலுக்குரிய தெய்வம் அதிதெய்வம் திருமால். சமோ குணத்துக்குரிய ஒடுக்குதலை செய்யக்கூடிய அதிதெய்வம் உருத்திரன் அப்படின்னு வச்சு இந்த 3 உருவமாகி அப்படிங்கிறதுதான் குணங்கள் மூன்றாய் பேணு 3 உருவாகி பேருலகம் படைத்து, இந்த பேருலகம் பெரிய உலகத்தை படைத்து அழிக்கும். அழித்தல் அப்படின்னா காத்தல். இந்த உலகத்தை படைத்து அழித்து அழித்து பெருமான் இருக்கக்கூடிய கோயில் அது எது அப்படின்னா மிழலை அப்படின்னு. அப்ப அந்த பெருமான் எப்படி இருப்பார் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா தானுவாக இருப்பார். தானு அப்படின்னா தூண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது நிலை பெற்று இருக்கக்கூடியது. தானுவாகவும் நிலைத்த பொருளாகவும் தானுவாய் நின்ற பரதத்துவனை அப்படின்னு சொல்றாரு. பரதத்துவன் அப்படின்னு சொன்னா என்னன்னா உயர்ந்த பொருள். பரனா மேலானது, தத்துவன் அப்படின்னா உயர்ந்த பொருள். அப்ப தத்துவங்களுக்கெல்லாம் மேலானவன், அதாவது உயர்ந்த பொருளுக்கெல்லாம் உயர்ந்த பொருள் அனைத்திலும் மேலான பொருளாக இருக்கக்கூடியவன். அவன் நிலை பெற்று இருக்கக்கூடியவன், நிலைத்த பொருளாக இருக்கக்கூடியவன், உயர்ந்த பொருளுக்கெல்லாம் மேலான பொருளாக இருக்கக்கூடியவன். அவன் உத்தமனாக இருக்கக்கூடியவன், அதாவது குற்றமில்லாதவனாக இருக்கக்கூடியவன். அடுத்தது இறைஞ்சீர் என்று வேணுவார் கொடி விண்ணோர்த்தமை விழிப்ப போல் ஓங்கு மிழலை ஆமே. இந்த கிளி வேதம் சொல்லு, வேதத்துக்கு பொருள் சொல்லுன்னு பார்த்தோம். அண்ணன் அப்படியே ஓய்வு எடுத்துட்டு அப்படியே சுகமா இருக்குதுன்னு பார்த்தோம். மயில் ஆடுது, வண்டு பாடுது அப்படிங்கறத எல்லாம் பார்த்தோம். இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வந்த ஞானசம்பந்த பெருமான் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க மேல உயரமா ஒரு வேணு அப்படின்னு சொன்னா மூங்கில். அந்த மூங்கில் கழி, உயரமான மூங்கில் கழியில மேல ஒரு கொடி கட்டியிருக்காங்க. இந்த கொடி என்ன பண்ணுது அப்படின்னா கொடி காற்றுல அசையுது. ஆமா, அது எங்களுக்கு தெரியுமே. அப்படின்னா அந்த காற்றுல அசையும் பொழுது எப்படி அசையும் அப்படின்னா இப்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசையுது. அப்படி அசையக்கூடிய காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை ஒரு நேர்மறை சிந்தனையோட ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இந்த பாட்டெல்லாம் அருள் செய்திருக்காரு அப்படின்றது நமக்கு இதுல இருந்து தெரியுது. இப்போ இறைஞ்சீர் அப்படின்னு இறைஞ்சீர் வணங்குங்கள் என்று வேணுவார் கொடி, வேணு அப்படிங்கிறது மூங்கில், அதுல நீண்ட
மூங்கில்ல கட்டப்பட்ட அந்த கொடியானது விண்ணோர் தமை, அது எந்த அளவுக்கு உயரத்துல இருந்தா விண்ணுல இருக்கிறவங்களை கூப்பிடுதான். விண்ணோர் தமை விழிப்ப போல் ஓங்கு மிழலை ஆமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் விண்ணோரை கூப்பிடுது? மண்ணோர் தானே இங்க இருக்கிறாங்க, வணங்குறாங்களே அப்படின்னு சொன்னா, நமக்கு மண்ணுல இருக்கக்கூடியவர்களுக்கு இது கண்ம பூமி. இந்த பூமியில என்ன இருக்கும் அப்படின்னா, நாம செய்த வினையெல்லாம் அனுபவிச்சுட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அது நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். நல்வினை செய்யும் பொழுது கண்டிப்பா சாமியை நினைப்போமான்னு தெரியாது. ஏன்னா நமக்கு நல்வினையை அனுபவிச்சுட்டு போது இன்பத்துல இருப்போம். இன்பத்துல இருக்கிற பொழுது இறைவனையா சிந்திச்சுட்டு இருப்போம், அந்த இன்பத்திலேயே மூழ்கிட்டு இருப்போம். அது துன்பம் வந்துருச்சுன்னா, பெருமானே இருக்கியா, நீ உனக்கு கண் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவர்கிட்ட போய் நிற்போம். அதனால அந்த மாதிரி துன்பம் வந்தாவது பெருமானை திட்டுறதுக்காகவாவது பெருமான் கிட்ட போய் நிற்போம். ஆனா இந்த விண்ணோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு துன்பமே கிடையாது, எப்பொழுதும் இன்பம் தான். அவங்களுக்கு இன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறக்கூடிய வாழ்வு அவங்களோடது. அதனால துன்பம் இருந்தா தானே இறைவனை சிந்திக்க தோணும். இந்த மண்ணுலகத்துல இருந்தாலே இன்பம் வந்தா நாம நினைக்க மாட்டேங்கிறோம். முழுசா எப்பாவது துன்பம் வந்தாதான் நினைக்க ஆரம்பிக்கிறோம். விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய விண்ணோர்களுக்கு எப்படி அந்த பெருமானை நினைப்பதற்கான வாய்ப்பு கிட்டும்? அதனால அவர்களுக்கு ஞாபகப்படுத்துதான் இந்த கொடி. போயிட்டு அப்படியே இப்படி அப்படி அசைஞ்சு வந்து வணங்குங்க இறைஞ்சீர் இறைஞ்சீர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான். சிலப்பதிகாரத்துல கோவலன் மதுரையை கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி போகிற பொழுது, இந்த மதுரைக்கு வராத அப்படின்னு கொடியானது அசைந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அங்க எல்லாம் வராத, இத செய்யாத அப்படின்னு சொன்ன காட்சியெல்லாம் போய் இங்க பெருமானை இறைஞ்சீர் இறைஞ்சீர்னு விண்ணோருக்கும் சொல்லக்கூடிய கொடி அசையக்கூடிய தலம் இது வீழிமிடலை அப்படின்னு சொல்லி சொல்றாருமா. அடுத்தது 6வது பாடல். இது நாம அகப்பூசை செய்யும் பொழுது செய்வதற்கு முன்னதாக ஒரு முறை சொல்லிட்டு செய்தோம்னா ரொம்ப சிறப்பான பாடல். அதனால சொல்லலாம். எப்படின்னா, அகன் அமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரீகத்து அப்படின்னு சொல்றாங்க. உள்ள புண்டரீகத்து இருக்கும் புராணர் கோயில். புராணர் ரொம்ப பழைய ஆளோ அப்படின்னா மாணிக்கவாசகர் சொல்றாரு. யார பார்த்து பழைய ஆளுன்னு சொன்னீங்க? முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் தெரியுமா அவரு? அப்படியா, அதைத்தான் நான் பழைய பொருள்னு சொன்னேன். இல்ல, பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றிய அப்படின்னு உடனே அடுத்த வரியே சொல்றாரு. இன்னும் புதுசுன்னு ஏதாவது தேடினீங்கன்னா அந்த புதுசாக இருக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அகன் அமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரீகத்து இருக்கும் புராணர். அப்போ தம் உள்ளத்து புண்டரீகத்து, புண்டரீகம்னா தாமரை, உள்ள தாமரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான். உள்ள தாமரையில் பெருமானை எழுந்தருள செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பினராக இருக்கணும். அகன் அமர்ந்த அன்பினராக இருக்கணும். உள்ளத்துல அன்பு நிறைஞ்சு இருக்கணும். சரி, அன்பு எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல 6 பகை இருக்குல்ல, அது இல்லாம இருக்கணும். 6 பகை எது? காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், லோபம், மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 பகையும் இல்லாமல் இருந்தா அன்பு வரும். அப்ப அது இல்லாம இருக்கிறது எப்படி வரும்? அந்த 6 பகையும் என்னை விட்டு போகணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்டோம்னா, அதுக்கு நீ ஐம்புலன்களையும் அடக்கணும். அப்ப அந்த ஐம்புலன்களை அடக்கினால் 6 பகை செற்றால் உன்னுடைய நீ அகனமர்ந்த அன்பினராக மாறினால் அது இதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த அடக்கி ஞான புகழுடையோர், ஞானமே நான் சென்று அடைய வேண்டிய இடம், பெருமானே சென்றடைய வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி ஞான புகழ் உடையோர் தம் உள்ள புண்டரிகத்து இருக்கக்கூடிய புராணர் இருக்கக்கூடிய கோயில் இது மிழலை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மிழலையில அந்த நீர்ல என்ன நடக்குது அப்படின்னா, தகவுடை நீர் மணித்தலத்து அங்க ஒரு கல்யாணம் நடக்குது. எப்படிப்பட்ட கல்யாணம்? இங்க இருக்கக்கூடிய பெருமான் கருவறையில பெருமானுக்கு பின்னாடி அங்க அம்மையப்பர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அம்மையப்பர் காட்சி கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி மாப்பிள்ளை சுவாமியாக இருந்து அருள் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட தலம் இது. அந்த தலத்துல
தகவு உடை நீர் மணி தலத்து சங்கானது என்ன ஆகுதான், சங்குக்கு திருமணம் நடக்குது. அது திருமணம் எப்படி நடக்குதுன்னா சுற்றம் சூழ நடக்குது. உள வர்க்கம் அப்படின்னா சுற்றம் சூழ நடக்குது. திகழ அங்க திருமணம் நடக்குதுன்னா அங்க வேள்வி பண்ணணுமே, அதுக்கு நெருப்பு வேணுமே. அப்படின்னா சலசத்தீயுள் மிக உடை புன்கு மலர் பொறி அட்ட. அப்ப வேள்விக்கு தாமரை இருக்கு. தாமரைக்கு பக்கத்துல ஒரு அந்த நீர்நிலைக்கு பக்கத்திலேயே ஒரு புன்னை மரம் இருக்கு, புங்க மரம் இருக்கு. புங்க மரத்துல இருந்து அந்த புங்க மரத்து பூக்கள் எப்படி கொட்டுதுன்னா பொறிகள் போல கொட்டுது. திருமணத்துக்கு ஆசீர்வதிப்பதற்கு பொறி போடணும். அந்த பொறிகள் மலர் பொறி அட்டை அப்படின்னா கொட்டை. மனம் செய்யும் மிழலை, மனம் நடக்கக்கூடிய மிழலை அப்படின்ற. அப்ப இங்க சங்கு அப்படின்னு சொல்றது அது உளவர்க்கம் சூழ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உளவர்க்கம் சூட அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய சங்கு வலம்புரி சங்காக இருந்தா அதை சுற்றி 1000 இடம்புரி சங்குகளுக்கு நடுவில் வலம்புரி சங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வலம்புரி சங்கா. அடுத்த பாடலுக்கு 6 ஆடு சடைமுடியன் பெருமான் சொல்ல. பெருமான் எப்படி இருக்காரா, 6 ஆடு சடைமுடியனாக இருக்கார். கங்கை 6 ஆடுக்கூடிய சடைமுடியன். அனல் ஆடு மலர்கையன். எப்படி ஒரு வேறுபாடு உடையவர். தலையில கங்கை வச்சிருக்காரு, கையில நெருப்பு வச்சிருக்காரு. அனலாடு மலர் கையன். அது வேற கை மலர் கை, மலர் போன்ற கையில நெருப்பை ஏந்திருக்கிறார். மலர் கையன். இமயப்பாவை கூறாடு திருவுருவன். அம்மைய வேற தன்னுடைய உடல்ல பாதி வச்சிருக்கிறாரு. இமயப்பாவை கூறாடு திருவுருவன். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு கூத்தாடும் குணமுடையவன். இதையெல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு தலையில கங்கை வச்சிருக்காரு. அது தழும்பி கீழே விழுந்துற போதா அப்படின்னு யோசனை கிடையாது. இங்க கையில நெருப்பு வச்சிருக்கிறாரு. இது எங்கேயாவது கையில இந்த பக்கம் அந்த பக்கம் பற்றுமா, அதை பத்தி கிடையாது. ஆனா தன்னுடைய பாகத்துல அம்மையை வேற கூட வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கூத்தாடிட்டு இருக்காராம். கூத்தாடுதல் அப்படின்னு சொன்னா 5 செய்தல். பெருமான் நமக்காக உயிர்கள் உயணுங்கிறதுக்காக படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 செய்துட்டு இருக்காரு. குணமுடையோன் குளிரும் கோயில். குளிர்தல் அப்படின்னு சொன்னா அவர் மகிழ்ந்து இருக்கக்கூடிய கோயில். சேராடு செங்கழுநீர் தாதாடி மது உண்டு சிவந்த வண்டு வேறாய உருவாகி செவ்வழினல் பண்பாடு மிழலையாமே. என்ன ஒரு கற்பனை. சேராடு செங்கழுநீர், சேற்றில் ஆடுகின்ற செங்கழு நீர் அப்படின்னா அந்த மலர்கள், செங்கழு நீர் மலர்களானது அந்த செங்கழு நீர் மலர்ந்திருக்குது. அது சேற்றோட சேராக சேர்ந்து மலர்ந்திருக்கு. அந்த இடத்துல தாதாடி, அந்த தாதுக்களோடு ஆடி அந்த செங்கழு நீர்ல இருக்கக்கூடிய தேனை பருக அந்த வண்டுகளானது அந்த தாதுக்கள் மேல, அந்த மகரந்தத்து மேல இது மேல எல்லாம் பூசிக்குது. அப்படி பூசின உடனே என்ன ஆகுது, அது வரைக்கும் கருவண்டா இருக்குது. அந்த செங்கழு நீர் மலர்ல போய் வெளியில வந்த உடனே இது சிவந்த வண்டா மாறிடுச்சான். அப்ப ஏற்கனவே அது ரீங்காரம் தாங்க முடியாது. இதுல தன்னுடைய நிறம் வேற மாறிடுச்சா, அதுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆஹா, இவ்வளவு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சிவந்துட்டேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோட சேராடு செங்கழு நீர் தாதாடி மது உண்டு. அப்படியே அதுல மது உண்ட பிறகு அது சிவந்த வண்டாக மாறி வேறாய உருவாகி வேற உருவமே வந்துட்டோமே நமக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில அப்படியே செவ்வழி பண்பாடுதான். நேற்றைய பதிகத்துல காந்தார பண்ணை பாக்குறோம், இன்னைக்கு செவ்வழி பண்பாடுது அப்படின்றத பாக்குறோம். இப்படி வண்டுகள் கூட செவ்வழி பண் பாடக்கூடிய மிழலை அப்படிங்கறத இந்த பதிகத்துல சொல்றாரு. செவ்வழி நல் பண் பாடும் மிழலையாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கைலை. நமக்கு 8வது பாடல் கைலையை தூக்கக்கூடிய ராவணனை பற்றி சொல்ல போறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, கருப்பம் மிகும் உடல் அடர்த்து பால் ஊன்றி கைமறித்து கைலை என்னும். கருப்பம்னா கர்வத்தோட, அப்படியே கர்வத்தோட வரான், நான் தூக்கிடுறேன் அப்படிங்கிற கர்வத்தோட வரான். கர்ப்பம் மிகும் உடல் அடர்த்து கால் ஊன்றி கைமறித்து அப்படின்னா, இப்போ நாம கீழே இருக்க ஒரு பொருளை தூக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலை வச்சு அழுத்தி கையை நம்ம பலத்தை எல்லாம் செலுத்தி ஒரு பொருளை சின்ன பொருளை தூக்குறதுக்கே நம்ம பலத்தை அப்படி செலுத்தி தான் தூக்கணும். இவன் தூக்குறது என்ன சாதாரண பொருளா, மலையே தூக்குறான். அதனால மலையை தூக்குற பொழுது அவன் எந்த அளவுக்கு அந்த உடலை வருத்தி இருப்பான் அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இங்க காட்சிப்படுத்துறார். எப்படின்னா, கருப்பம் மீதும் உடல் அடர்த்து கால் ஊன்றி கை மறித்து, அப்படியே கைய வளைச்சி மறித்து கையிலே என்னும் பொறுப்பு எடுக்கல் உறும் அரக்கன். கையிலை என்னும், கைலை அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய
உறுப்பு மலையை எடுக்கல் உறும் அரக்கன், எடுக்க நினைத்து அதை செய்ய அதற்கான முயற்சியை செய்த அந்த அரக்கன் அவனுடைய பொன்முடி தோள் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய பொன்முடி அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு 10 தலை, அவனுக்கு 10 தலையில கிரீடம் வச்சிருக்கான். அவன் அப்படியே இலங்காபுரிக்கு அரசன் அவன். அப்படின்னா அவனுடைய தலையில வந்து பொன்முடி வச்சிருக்கான்னு சொல்றதுல ஒன்றும் பெரிய செய்தி இல்லையே அப்படின்னு நம்ம போகலாம். ஆனா இது வெறும் பொன்முடியை மட்டுமா சொல்லியிருப்பார் ஞான சம்பந்த பெருமான் அப்படின்னு சொன்னா, பெருமான் திருவடியே பட்டதாச்சே அந்த தலை அப்படின்னா அது பொன்முடிதானே, அந்த திருவடிங்கிற பொண்ணு பட்ட தலையாச்சே, அதனால இது பொன்முடின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம். பொன்முடி, அந்த பொற்தோல், வெறும் தோல்னு போட்டிருக்காரு, நம்ம பொண்ணை வந்து அங்க சேர்த்துக்கலாம். பொன் தோல் நெறித்த விரல் புனிதர் கோயில் கருப்பமிகு சலந்தரன் தன் உடல் தடிந்த சக்கரத்தை. இது வந்து தல வரலாறு. இந்த தலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து திருமால் வந்து 1000 பூக்களில் ஒரு பூ குறைய தன் கண்ணிடந்து பெருமான் திருவடியில பூ மலராக இட அந்த நேரம் சலந்தரனை அழிப்பதற்காக செய்த அந்த ஆழியை, அந்த சக்கரத்தை பெற்றார் திருமால் பெருமானிடத்திலிருந்து அப்படின்னு பாக்குறோம். அது வந்து இந்த தலத்துல நடந்தது. அதனால திருவீழிமிழலை அப்படிங்கிறது இத சொல்றாங்க. அப்ப தர்ப்பமிகு சலந்தரன் தன் உடல் தடிந்த அந்த சக்கரத்தை வேண்டி ஈண்டு விருப்போடு மால் வழிபாடு செய்ய விழி விமானம் சேர் மிழலையாமே. விண்ணிழி, அதாவது இழி விமானம் சேர் மிழலையாமே அப்படின்னா அது விண்ணில இருந்து அவர் வந்து விமானத்தை கொண்டு வந்து அதற்காக தனக்கு சக்கரம் தந்ததற்காக பெருமான் மேல் மகிழ்ந்து அவர் வந்து அந்த விமானத்தை கொண்டு வந்து சேர்த்தார் அப்படிங்கிறது தல வரலாறாக இருக்கு. அத சொல்றாங்க. அடுத்து 9வது பாடல், செந்தளிர் மாமலரோனும் திருமாலும் ஏனமோடு அன்னமாகி அந்தம் அடி காணாதே அவர் ஏத்த வெளிப்பட்டோன் அமரும் கோயில். அந்தம் அடி காணாதே அப்படின்னு சொல்றாரு. செந்தளிர் மாமலர் அப்படி, மாமலரோனும் அப்படின்னா மாமலரோன் யாரு அப்படின்னா பிரம்மன். திருமாலும் ஏனமோடு அன்னமாகி அப்படிங்கிறது இது வந்து எதிர் நிரல் நிறையடியாக இந்த இடத்துல இலக்கணம் சொல்றது. அடுத்தது வந்து அந்தம் அடி காணாதே அப்படின்னா, அந்தம்ன்றது வந்து இங்க முடிவுன்னு எடுத்துக்காம முடி அப்படின்னு எடுத்துக்கோம். அவருடைய திருமுடியையும் திருவடியையும் காணாதே அவர்கள் ஏத்த அப்பொழுது வெளிப்பட்டோன் அமரும் கோயில். அப்போ அவர்களுக்காக அவர் தழலாக வெளிப்பட்டு எழுந்து அருளி செய்த கோயில், அதுதான் மிழலை அப்படின்னு சொன்னாரு. அண்ணாமலையாரை வணங்கிட்டு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, குந்தியின் நான்மறை வழியே புல்பரப்பில் நெய் சமிதை கையில் கொண்டு வெந்தழலின் வேட்டு உலகில் மிக அளிப்போர் சேரும் ஊர் மிழலையாமே அப்படின்னு சொல்ற. இங்க பெருமானை எப்படி வணங்கணும் அப்படின்னா, அறிவால் அறிந்து முன் இருத்தால் இறைஞ்சனும் அப்படிங்கிறதுதான் திருப்புகழின்னு சொல்ற. இப்ப இங்க இவரும் என்ன சொல்றாருன்னா, புந்தியின் அறிவு கொண்டு அதன் மூலமாக புந்தியின் நான்மறை வழியே, அறிவில் வைத்து நான்மறை வழியே, அந்த நான்மறை என்ன சொன்னதோ அதன் வழியாக புல் பரப்பி, புல்லுங்கிறது தர்ப்பை புல், தர்ப்பை புல்லை பரப்பி நெய் சமிதை கையில் கொண்டு, சமிதை அப்படின்றது அரச மரம், பலாச மரம், இதோட காய்ந்த குச்சிகள், அதுதான் சமிதை. அப்ப நெய் சமிதை கையில் கொண்டு வெண்தழலின் வேட்டு, வெண்தழல்ல வேட்டு செய்யறாங்க, வேள்வி செய்யறாங்க. வேட்டுனா வேள்வி செய்யறாங்க. அந்த வேள்வி எதற்காக செய்யறாங்க? நாங்க நல்லா இருக்கணும், எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா செய்யறாங்க இல்லையே. அதற்கு என்ன சொல்றாரு, உலகில் மிக அழிப்போர் சேரும் ஊர், உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேள்வி செய்யக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய தலம் இந்த மிழலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அழித்தல் அப்படின்னா காத்தல், உலகத்துல இருக்கக்கூடிய உலகில் மிக அழிப்போர் அப்படிங்கிறது. இதே மாதிரி நமக்கு கற்றாங்கேரியோடி கலியை வாராமே செற்றார் வாழ்வில்லை அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் அந்த பதிகத்திலையும் சொல்லியிருப்பார். அப்போ இதே மாதிரி ஒரு காட்சி நமக்கு வந்து வீழி மிழலை பெருமானும் நாவுக்கரசர், முதல்ல நாவுக்கரசர் வந்துட்டாரு, அப்புறம் ஞான சம்பந்த பெருமான் வந்தாரு. அப்ப அந்த காட்சியை வந்து சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு, அப்பொழுதில் ஆண்ட அரசை எதிர்கொண்ட மெய்ப்பெருமை அந்தணர்கள் வெங்குருவாள் வேந்தனார் பிற்பட வந்தெய்தும் பெரும்பேறு
கேட்டு உவப்பார் எப்பரிசினால் வந்து அணைந்து அங்கு எதிர்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாரு சேக்கிழார் பெருமான், என்ன ஒரு அருமையான பாடல்கள் பாருங்க. இதுல வந்து அப்பொழுதில் ஆண்ட அரசை, முதல்ல ஆண்ட அரசையே எதிர்கொண்டு அழைத்தாங்க. அடுத்து வந்து ஞானசம்பந்த பெருமான் வராருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவருக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன சொல்றாங்க, வெங்குருவாள் வேந்தனார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல அழைத்தது ஆண்ட அரசு, அதற்கு பிறகு அழைப்பது யாரு அப்படின்னா இவரும் அரசர் தான், வெங்குருவாள் வேந்தனார் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இருவரையும் அழைத்தது யாரு அப்படின்னா அந்த அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா மெய்ப்பெருமை அந்தணர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெய்ப்பெருமை அந்தணர்கள். அப்ப இருவரையும் ஒரு சேர ஒரு நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய அந்தணர்கள் அப்படின்னு சொல்லி மெய்ப்பெருமை அந்தணர்கள் வாழக்கூடிய இந்த மிழலை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த அந்தணர்கள் மெய்யை வணங்கி அதன் மூலமாக வாழக்கூடிய மெய்யான பெருமானை வணங்கக்கூடிய அந்தணர்கள் அப்படின்னு எடுத்து, இங்க மெய் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேள்வியும் ஒரு காரணமாக கொண்டு, அப்ப அந்த வேள்விங்கிறது அவர்கள் மெய்யாக எதற்காக செய்தார்கள் அப்படின்னா உலகம் உய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேள்வி செய்தார்கள் அப்படிங்கிற பொருளை கொண்டு வந்து சிந்தித்தமான இது வந்து இனிமையாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த பாடல் வந்து 10வது பாடல்ல எண்ணிறந்த அமணர்களும் இழித்தொழில் சாக்கியரும் என்றும் தன்னை நன்னறிய வகை மயக்கி தன்னடியார்க்கு அருள் புரியும் நாதன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து இந்த அமணர்களுக்கும் இழித்தொழில் செய்யக்கூடிய சாக்கியர்கள், எண்ணிறந்த எண்ணிக்கையே இல்ல, சமணர்களோட எண்ணிக்கை இல்ல, எண்ணிறந்த அமணர்களும் இழித்தொழில் சாக்கியரும், இழித்தொழிலை செய்யக்கூடிய சாக்கியர்களும் என்றும் தன்னை நன்னறிய வகை மயக்கி அப்படின்னு ஒரு சொல்றார். என்றும் அவர்களுக்கு கிட்டவே மாட்டார், அவருக்கு கிடைக்கவே மாட்டார். தன்னை நன்னறிய வகை மயக்கி, மயக்கின்னு எப்படி சொல்றாரு பெருமான அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் நாம பார்க்கக்கூடியது, நம்மளுடைய உலகியல் நம்மளுடைய செயல்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நமக்கு வந்து நாம வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்புவோம். அந்த நேரம் பார்த்து பக்கத்துல யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இன்னைக்கு வாங்கல, என்னோட ஒரு நாளைக்கு வாங்கல அப்படின்னு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா அது மயக்குதல் அப்படின்னு அர்த்தம். அந்த மயக்குதல் எது செய்யுது அப்படின்னா, கோயிலுக்கு வான்னு கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா அது திருவருள் வந்து கூட்டிட்டு போகுதுன்னு அர்த்தம். அதுவே வேற இடத்துக்கு கோயிலுக்கு போகாம இறை சிந்தனை செய்யாம வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா அது திரோதானம் செய்யுதுன்னு அர்த்தம். அந்த திரோதானம் என்ன செய்யும் அப்படின்னா அது மறைத்தலையே செய்யும். அந்த மறைத்தல் எதற்காக செய்யப்படுது அப்படின்னா அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான். அதனால இந்த எண்ணிறந்த அமணர்களும் இழித்தொழில் செய்யக்கூடிய சாக்கியர்களுக்கும் என்றும் தன்னை நன்னறிய வகை மயக்கி, அங்க வந்து அவர்களுக்கு என்ன வேலை செய்யறதுக்கு திரோதானம் வேலை செய்யுது. அதனால தன் அடியாருக்கு அவர்களுக்கு மயக்கி, இவர்களுக்கு அடியாருக்கு எப்படி என்ன வேலை செய்து திருவருள் வேலை செய்யும். தன் அடியாருக்கு அருள் புரியும், அருளை மட்டுமே புரிந்து கொண்டு என்றும் தன் அடியாருக்கு அருள் புரியும் நாதன் கோயில் அப்படின்னு கூட்டி பொருள் செய்தோம்னா நன்றாக வரும். அடுத்தது வந்து பண்ணமரும் மென்மொழியார் பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு. இங்க வந்து மீண்டும் நம்ம இத வந்து நாம சிந்தித்து கொண்டிருப்பது வந்து மேகராக குறிஞ்சி பண்ணுக்காக நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். மழை வேண்டி பதிகங்கள் பாடிட்டு இருக்கோம். இந்த மேகராக குறிஞ்சி பண்ணக்கூடிய ராகம் என்ன அப்படின்னு சொன்னா நீலாம்பரி ராகம். நீலாம்பரி ராகத்தை எப்ப பாடுவாங்க அப்படின்னா தூங்க செய்வதற்காக, உறக்கம் வர வைப்பதற்காக பாடக்கூடியது. இங்க வந்து நீலாம்பரி ராகத்தை இந்த பெண்கள் பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாடுறாங்கன்னா பண்ணமரும் பண்ணோட பாடுறாங்க. இந்த பண் எதுவாக இருக்கும், மேகராக குறிஞ்சி பண்ணாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணமரும் மென்மொழியார் நல்ல மென்மையான குரலை வைத்திருக்கக்கூடிய மென்மொழியார் தாய் குழந்தைகளுக்கு எப்படி பாடுறாங்கன்னா பாலகரை அப்படியே பாராட்டி சீராட்டி தாளாட்டி அப்படியே பாடி 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 அந்த குழந்தைகளை தூங்க செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவர்கள் வியப்பு எய்தி, அப்படியே அந்த பாடலை கேட்டுட்டு விண்ணவர்கள் தான் வியப்பு எய்தி, எவ்வளவு இனிமையா இருக்கு இந்த குரலை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே நிற்கக்கூடிய அந்த கோயில். விண்ணவர்கள் வியப்பு எய்தி விமானத்தோடு அங்கங்கே அப்படியே இறங்கிடுறாங்க. அப்படியே அவங்க விமானத்துல போயிட்டே இருக்கிறாங்க. அந்த விமானத்துல இருந்து அங்கங்க அப்படியே இறங்கி விமானத்தோடும் இழியுதல் அப்படின்னா இறங்குதல், இழியும் மிழலையாமே அப்படின்னு சொல்லி. அடுத்த பாடல் மின்னியலும் மணிமாடம் மிடை வீழி மிடலையான்
விரையார் பாதம் சென்னிமிசை கொண்டு ஒழுகும் சிறபுறப்பூன் செழுமறைகள் பயிலும் நாவன் பண்ணிய சீர் மிகுஞான சம்பந்தன் பரிந்துரைத்த பத்தும் ஏத்தி இசையால் பாடவல்லார் இரு நிலத்தில் ஈசன் எனும் இயல்பினூரே அப்படின்னு நிறைவு செய்யறாருமா. அப்ப மின்னியலும் மணிமாடம் மிடை வீழி மிடலையான் நல்ல மாடங்கள் மணி மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வீழி மிழலையான் விரையார் பாதம் அந்த வீழி மிழலையானுடைய மனம் நிறைந்த அந்த திருவடி விரையார் பாதம் அந்த திருவடியை அந்த திருவடி அப்படின்னு சொன்னாலே அந்த திருவடி இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து விழுந்தேன் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசல் பெருமான். அப்ப இந்த இணையார் திருவடி அப்படின்னு சொன்னா அது ஞானம் கிரியை பெருமானின் ஞானம் பெருமானின் கிரியை அதற்குள் அடங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் பொருள். அப்ப இங்க ஞானசம்பந்த பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா வீழிமிழலையானுடைய விரையார் பாதத்தினை சென்னிமிசை கொண்டு அவருடைய திருவடியை தலைமையில் கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா கொண்டு ஒழுகும் சிறபுறக்கோனாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் செழுமறைகள் பயிலும் நாவன் செழுமறைகள் செழிப்பான மறைகளை பயிலக்கூடிய நாவினை உடையவன் பண்ணிய சீர் அவர் செய்த பண்ணிய சீர் மிகு ஞான சம்பந்தன் அந்த பண்ணிய சீர் மிகு ஞான சம்பந்தன் அந்த பயிலக்கூடிய மறைகளை பயிலக்கூடிய சென்னிமிசை விரையார் பாதத்தை கொண்டு ஒழுகக்கூடிய சீர்மிகு சிறப்பு மிகு ஞான சம்பந்தன் பரிந்து உரைத்த பரிந்து அப்படின்னா விரும்பி உரைத்த இந்த 10 பாடல்களையும் 10ம் ஏத்துதல் அப்படின்றது அப்படியே வாயில பாடுறது அதை மனதுல நினைத்தல் அதை வணங்குதல் அதையெல்லாம் சேர்த்து சொல்றாரு. ஏத்தி உடலால் வணங்கி மனதால் துதித்து வாயால் பாடி அந்த நிலையில சொல்றாரு. மனம் மொழி மெய்யினால் ஏத்தி இன்னிசையால் பாடவல்லார் இரு நிலத்தில் அப்படின்னு 2 நிலமா 2 நிலத்திலையா அப்படின்னு பொருள் எடுக்கலாமா அப்படின்னா இரு நிலம்ங்கிறது 2 நிலம் அப்படின்னு பொருள் எடுக்கக்கூடாது. பெரிய நிலம் இல்ல சிறந்த நிலம் அப்படின்னு எடுக்கணும். நமக்கு வாய் இருந்தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்வாரு. அப்ப இருந்தமிழ் அப்படின்னு சொன்னா பெருமை மிகுந்த சிறந்த தமிழை கற்று இந்த சமணர்களுக்கு இறைவனை அறிய முடியலையே அப்படிங்கறதுல அந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நமக்கு திருப்புகழ்லயும் பாத்தீங்கன்னா சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அருணகிரிநாதர். அப்ப அந்த இரு செவி மீதிலும் பகர்சை சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவிகளிலும் அப்படின்னா 2 செவிகளிலும் பெருமான் கேட்டாருன்ற பொருள் எடுக்கக்கூடாது. மிகச்சிறந்த அவருடைய செவிகள் அப்படின்ற பொருளை எடுக்கணும். அப்ப அந்த செவியில் கேட்டார் இரு நிலத்தில் இந்த சிறந்த இந்த பெரிய சிறந்த நிலத்தில் ஈசன் எனும் இயல்பினோரே அதை பாட வல்லார் எப்படி ஆவாங்க அப்படின்னா ஜீவன் முத்தர்களாக ஆவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அணைந்தோராக ஈசன் என்னும் இயல்பு ஈசன் பெருமான் சிவமாம் தன்மையை பெறக்கூடியவர்கள் ஜீவன் முத்தோர். அப்ப அந்த சிவமாம் தன்மையை பெறுவார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய பொருளாக இந்த பதிகத்தின் பொருளாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோமா. இப்படிப்பட்ட மழை வேண்டி பதிகங்கள்ல தொடர் சிந்தனையில இன்னைக்கு திருவேழிமிழலை அப்படிங்கிற பதிகத்துக்கான பொருளை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. சிற்றம்பலம்.